வணக்கம். இன்றைக்கு நமது உடலில் குடல் பகுதி சுத்தமாக இல்லாமல் இருந்தால் ஏற்படும் முக்கிய அறிகுறிகளை பற்றி பார்க்கலாம். நமது உடல் உறுப்புகள் அனைத்தும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு செரிமான மண்டலம் பலமாக இருக்க வேண்டும். செரிமான அமைப்பில் ஒரு முக்கிய உறுப்பாக இருப்பது குடல். குடல் பகுதியில் கழிவுகள் அதிகமாக இருந்தாலோ அல்லது அதன் செயல்பாடு பாதிக்கப்படும் பொழுதோ உடல் முழுவதற்கும் தேவையான ஊட்டச்சத்துக்கள் குறைகிறது. மேலும் இரத்தத்தில் நச்சுக்களும் கழிவுகளும் அதிகரிப்பதற்கும் குடல் சுத்தமின்மை ஒரு காரணமாக அமைகிறது. அதனால் குடல் பகுதியை எப்பொழுதும் ஆரோக்கியமாக வைத்து கொண்டால் பல்வேறு நோய்கள் ஏற்படுவதை தடுக்க முடியும். இப்போது குடல் சுத்தமின்மையால் உடலில் ஏற்படும் முக்கிய 10 அறிகுறிகளை பற்றி பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும். 1. மலச்சிக்கலால் அவதிப்படுதல். தினமும் முறையாக மலம் கழிக்காமல் இருப்பதும் குடலில் கழிவுகள் அதிகம் தேங்கியுள்ளது என்பதை காட்டுகிறது. 2. வாயு தொந்தரவு. அதிகமான வாயு தொல்லையால் அவதிப்படும் பொழுது குடல் ஆரோக்கியமாக இல்லை என்பதை உணர்த்துகிறது. 3. வாய் துர்நாற்றம். இரைப்பை குடலில் கழிவுகள் நச்சுக்கள் அதிகரித்தால் வாய்ப்பகுதி துர்நாற்றமாகவும் ஒரு சிலருக்கு நாக்குப்பகுதியில் வெண்மை நிற படலமும் ஏற்படலாம். 4. அதிக உடல் எடை. குடல் பகுதியில் கழிவுகள் அதிகமாக இருந்தால் உடல் எடை அதிகரிப்பதற்கு வழிவகுக்கிறது. ஏனெனில் உடலில் கொலஸ்ட்ரால் நச்சுக்கள் தேங்குவதால் உடல் பருமன் ஏற்படுவதற்கு காரணமாக அமைகிறது. 5. அடிக்கடி ஏப்பம் வருதல். குடல் பகுதி ஆரோக்கியமாக இல்லையெனில் உட்கொண்ட உணவு முறையாக செரிமானமாகாமல் அடிக்கடி புளித்த ஏப்பம், நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். 6. தூக்கமின்மை. குடல் பகுதி சுத்தமின்மையால் செரிமான கோளாறு, அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். இதன் மூலம் இரவில் சரியாக தூங்க இயலாத நிலை ஏற்பட்டு தூக்கமின்மை பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. 7. தோல் பாதிப்புகள். இரைப்பை மற்றும் குடல் பகுதியில் நச்சுக்கள் அதிகரிக்கும் பொழுது இரத்தத்திலும் கழிவுகள் அதிகரிக்கும். இதனால் தோலில் கொப்பளங்கள், அலர்ஜி, அரிப்பு, தோல் வறட்சி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. 8. மன அழுத்தம், சோர்வு. இரைப்பை குடல் பகுதியின் செயல்பாடு பாதிக்கப்படும் பொழுது உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் குறைபாடு ஏற்பட்டு உடற்சோர்வு, மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை உருவாக்கும். 9. அடிக்கடி நோய் தொற்று. குடல் பகுதியில் நச்சுக்கள் அதிகரித்தால் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலவீனப்படுத்தும். இதனால் கிருமி தொற்றுகளின் தாக்கம் ஏற்பட்டு அடிக்கடி சளி, காய்ச்சல், வயிற்றுப்போக்கு போன்ற உடல் உபாதைகளை ஏற்படுத்தலாம். 10. ஊட்டச்சத்து குறைபாடு. குடல் பகுதியில் உள்ள குடல் உறிஞ்சிகளால் உணவுகளில் உள்ள சத்துக்கள் உட்கிரகிக்கப்பட்டு இரத்தத்தில் கலந்து உடல் உள் உறுப்புகள் அனைத்திற்கும் சென்றடைகிறது. ஆனால் குடல் சுத்தமாக இல்லாமல் இருந்தால் உடலிற்கு வேண்டிய புரதம், மினரல்கள், விட்டமின்கள், தாதுப்புக்கள் போன்ற சத்துக்களின் குறைபாடு ஏற்பட்டு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுகிறது. மேற்கூறிய பாதிப்புகள் அனைத்தும் குடல் பகுதி ஆரோக்கியமாக இல்லை என்பதை காட்டும் பொதுவான அறிகுறிகளே ஆகும். வேறு சில நோய் பாதிப்புகளினால் கூட மேற்கூறியவற்றில் சில அறிகுறிகள் தோன்றலாம் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக குடலில் கழிவுகளை வெளியேற்றி எப்படி சுத்தமாக வைத்துக்கொள்வது என்பதை பற்றி பார்க்கலாம். 1. தினமும் போதுமான அளவு நீர் அருந்தி வந்தால் குடலில் உள்ள கழிவுகளானது சிறுநீர், வியர்வை வழியாக வெளியேறத் தொடங்கும். 2. மோர், இளநீர் போன்ற பானங்களை அடிக்கடி அருந்தி வருவது குடல் பகுதியை ஆரோக்கியமாக வைக்க உதவும். தினமும் மோரை எடுத்துக்கொள்வதன் மூலம் குடலில் வாழும் நல்ல பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கச் செய்கிறது. அதனால் இரைப்பை மற்றும் குடல் பகுதியில் ஏற்படும் நோய்களை குறைக்க உதவுகிறது. 3. முக்கியமாக மலச்சிக்கல் பிரச்சனையை சரிசெய்து கொள்வதன் மூலம் குடலில் கழிவுகள் தேங்காமல் தடுக்க முடியும். அதற்கு நார்ச்சத்து நிறைந்த பழங்கள், காய்கறிகள், கீரைகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனால் மலச்சிக்கலை தீர்க்க முடியும். குறிப்பாக மலச்சிக்கல் குறைய கடுக்காய் பொடி சிறந்த தீர்வு தரக்கூடியது. 1 தேக்கரண்டி கடுக்காய் தூளை தினமும் இரவு 1 டம்ளர் வெந்நீரில் கலந்து அருந்தி வந்தால் மலச்சிக்கல் குணமாகும், குடல் பகுதியும் சுத்தமாகும். 4. தினமும் முறையாக தூங்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். தினமும் 8 மணி நேரம் உறக்கம் இருக்கும் பொழுது இரைப்பை, குடல் போன்ற செரிமான மண்டலம் பலமடைய உதவும். கழிவுகள் தேங்குவதையும் தடுக்க உதவுகிறது. 5. குடல் பகுதி ஆரோக்கியமாக இருப்பதற்கு தினமும் சிறிது நேரமாவது யோகா, உடற்பயிற்சி, மூச்சுப்பயிற்சி போன்றவற்றை கடைபிடித்து வருவது அவசியம். இதனால் இரைப்பை, குடல் போன்ற பகுதிகளின் செயல்பாட்டை அதிகரிக்கச் செய்து கழிவுகளின் தேக்கம் குறையும். மேலும் மன அழுத்தத்தையும் குறைக்கச் செய்யும். மேற்கூறிய இந்த 5 வழிமுறைகளையும் கடைபிடித்தால் இரைப்பை, குடல் போன்ற பகுதிகளை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ள முடியும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள்.
புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.